ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் 2 டம்ளர்ஸ், நல்ல பெரிய டம்ளர் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், நான் ஒரு 1/2 kg ப்ரான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம செஞ்சால் போதும். ஏன்னா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கிறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடும். அதனால் அரிசியும் ப்ரானும் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது தண்ணியில் அரிசியை சோக் பண்ணிவிட்டு ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். தேவையான அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிரியாணி இலை, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். பெரிய வெங்காயம் 4 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி தயிர், ஒரு 1/2 லெமன் நம்ம கடைசியில் பிழிஞ்சு விட போகிறோம். அதுக்காக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து நான் ஸ்டவ்வில் சூடு பண்ணிக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு அதை உள்ளே போட்டுக்கலாம். பிரியாணி இலை அதையும் உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும், கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 50 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். பச்சை வாசனை இருந்தால் பிரியாணி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பக்கத்துலேயே நின்று நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை நம்ம சிம்மில் கூட வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது. ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை நான் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழங்களை உள்ளே போட்டுடலாம். தக்காளி பழங்கள் நல்லா பழுத்ததாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வதக்கும்போது அது நல்லா மேஷ் ஆகும். தக்காளி பழத்தை உள்ளே நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. வேணும்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக வதக்கி விடலாம். அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ புதினா இலைகளை உள்ளே போட்டுடலாம். புதினா தாராளமாக போடுங்க. அதே போல் அடுத்தது கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். கொத்தமல்லி இலைகளும் நல்லா தாராளமாக எடுத்துக்கணும். புதினா கொத்தமல்லி போட்டால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது ப்ரான் பிரியாணியாக இருக்கிறதுனால
ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் புதினாவும் கொத்தமல்லியும் தாராளமாக போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்குது. ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம். அதோட ஒரு 2 ஸ்பூன்ஸ் மிளகாய் தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இந்த பிரியாணி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பவுடரோட பச்சை வாசனை வந்து போயிடணும். பாருங்கள் கலரும் நல்லா ரெட்டிஷ் ஆகுது, நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து ப்ரான்ஸை உள்ளே போட்டுடலாம். ப்ரான்ஸை உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அந்த ப்ரான்ஸில் நல்லா இறங்கும். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் சால்ட்டும் காரமும் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட ஃப்ளேவரும் அந்த ப்ரான்ஸில் இறங்குறதுனால சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் உள்ளே போட்டுடுறேன். உள்ளே போட்டுட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம தண்ணி விடணும். தண்ணி வந்து நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 3.25 டம்ளர் தண்ணி விடுறேன். 4 டம்ளர்ஸ் விடலாம், ஆனால் வந்து கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதனால தான் நான் வந்து 2 டம்ளருக்கு 3.25 டம்ளர் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டாச்சு. சால்ட்டும் செக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நான் அப்படியே ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். பாருங்கள் இப்போ நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து சீரக சம்பா அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே வந்து நம்ம போட்டுடலாம். அரிசி உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி வந்து வத்திருச்சு. சாதம் வந்து மேலே அப்படியே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடுறேன். அடுத்தது நான் தம் போட போகிறேன். ஒரு பழைய தோசைக்கல்லை வந்து நான் ஸ்டவ்வில் சூடு பண்ணியிருக்கேன். அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே தட்டு போட்டுட்டேன். வேணும்னா இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இந்த தம்மில் ஒரு 15 மினிட்ஸ் நான் விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சேன். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி. சர்வ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு, உதிரியாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள் ப்ரான்ஸும் நல்லா வெந்துடுச்சு. வேணும்னா கொஞ்சம் ப்ரான்ஸை வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி கூட இது மேலே போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் உங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.